ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே ஸ்டேஷன் தாங்கல். இனி நம்ம சேனல்ல வேர்ல்டு பெஸ்ட் டிடெக்டிவ் அனிமேவான டிடெக்டிவ் கோனன் அனிமேவோட எபிசோட் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஏற்கனவே எபிசோட் 1 பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் பார்த்து புரிஞ்சுக்க இன்னுமே ஈஸியா இருக்கும். எபிசோட் 2 நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். அண்ட் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் காட்டும். ரொம்ப விளையாட்டு பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் 2 போறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சுன்னு பாத்துடலாம். நம்ம கதையோட மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் சினிச்சி கூட ஒரு ஃபேமஸான ஹை ஸ்கூல் டிடெக்டிவான சினிச்சி சின்ன வயசுல இருந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் கோனன் டாயில் காமிக்ஸ்லாம் படிச்சு வளர்ந்தனாலேயே அவனுக்கும் அவங்கள மாதிரியே ஒரு தலை சிறந்த டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஸோ அதுக்காக டெய்லி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஒரு டிடெக்டிவ் கேஸ் சால்வ் பண்ணிட்டு வரான். நம்ம சினிச்சிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களோட பேரு ரான் மோரி. நம்ம சினிச்சிய ரான்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால சினிச்சி கூட ரோலர் கோஸ்டர்ல போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து டிராபிக்கல் லேண்ட்ல இருக்க பார்க்குக்கு போறாங்க. அங்க அவங்க ரோலர் கோஸ்டர்ல போறப்போ நம்ம தலைவர் சினிச்சிக்கு ஏத்த மாதிரியே ஒரு கொலை கேஸ் மாட்டிருது. அந்த கேஸ சினிச்சி சால்வும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பிளாக் கோட் போட்ட ரெண்டு பேர் மிஸ்டீரியஸா இருக்கத கவனிக்கிறான். அவனுங்க பிளாக் ஆர்கனைசேஷன் சேர்ந்த மெம்பர். அந்த பிளாக் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ ரகசியமா சினிச்சி கவனிக்கிறான். அவனுங்க ரொம்ப அதிகமான பணத்தை கைமாத்துறது சினிச்சி பாக்குறான். சினிச்சி இப்படி கவனிக்கிறத அதே பிளாக் ஆர்கனைசேஷன் சேர்ந்த இன்னொரு மெம்பர் கவனிக்கவும் சினிச்சிய கட்டையால பின் தலையில அடிச்சிடறான். அப்புறம் சினிச்சிக்கு அப்டாக்சின் 4869 மெடிக்கல் ஃபீல்ட்லயே புதுசா வந்த ட்ரக்கை கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறான். இந்த டேப்லெட் சினிச்சிய கொல்றதுக்கு பதிலா ஷ்ரிங், அதாவது சின்ன பையனாக்கிடுது. முரட்டு காலையா இருந்த சினிச்சிய சின்ன குழந்தையாக்கிடுது அந்த டேப்லெட். ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் எபிசோட் நடந்தது. எபிசோட் 2 என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எபிசோட் 2 நேம் தி கிட்னாப்பிங் ஆஃப் தி கம்பெனி பிரசிடென்ட் டாட்டர். ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம சினிச்சி கண்ணு முடிச்சு பாக்குறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிளாக் ஆர்கனைசேஷன் மெம்பர் ஒருத்தன் கட்டையான சினிச்சி அடிச்சா. அப்போ சினிச்சி கண்ணு முடிச்சு பாக்குறப்போ ரெண்டு போலீஸ் வந்து உனக்கு ஒன்னும் ஆகலையே குட்டி பையன் அப்படின்னு கேக்குறாங்க. சினிச்சி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பாக்குறான். அப்போ அந்த போலீஸ் வந்து சினிச்சி கிட்ட என் தம்பி உன் ஃபேஸ்லயே இவ்வளவு காயம்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ் கேட்கவும் தான் சினிச்சிக்கு ஞாபகம் வருது. ஆமா இல்ல, இந்த பிளாக் கோட் போட்டோம் தான் நம்ம தலையிலே அடிச்சால அப்படின்னு சினிச்சிக்கு ரத்த ஒரு இடத்துல கையை வச்சு பாக்குறான். அப்பதான் சினிச்சி அவனோட ட்ரெஸ்ஸையும் கவனிக்கிறான். என்னாச்சு, என் ட்ரெஸ்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்போ அந்த போலீஸ் வாக்கி டாக்கில நான் பேசுறது கேக்குதா, நாங்க ஒரு சின்ன பையனை அடிபட்ட நிலைமையில கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. அப்ப இந்த போலீஸ் வாக்கி டாக்கில ஆமா அடிபட்டு இருக்க பையன் ஒரு 6 வயசு ஸ்கூல் பையன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சினிச்சி யார பத்தி ஸ்கூல் பையன் சொல்றீங்க, ஏன் வினோதமா பேசுறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அந்த தொப்பி போட்ட போலீஸ் வாக்கி டாக்கில இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பையனுக்கு வேற தலையில அடியெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்போ கோனன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அந்த ரெண்டு போலீஸும் எங்க இந்த பையன் போனா அப்படின்னு டார்ச் அடிச்சு தேடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மோரி டிடெக்டிவ் ஏஜென்சியை காமிக்கிறாங்க. கேஸ் எதுவும் வராதனால நம்ம ரானோட அப்பா மோரி சோகத்துல ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காரு. ரான் வந்து பார்த்துட்டு என்ன டாடி இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கீங்க, குப்பை போறதை நிப்பாட்டவே மாட்டீங்களா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க. மோரி பதில் சொல்லாம ட்ரிங்க் சாப்பிடுவோம். ரான் சொல்றாங்க நீங்க இப்படி குடிச்சுட்டே குப்பை போட்டுட்டே இருக்கனாலதான் உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கவும் மாட்டேங்குது, அந்த அம்மாவும் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மோரி எதுக்கு சரி என் கதெல்லாம் இருக்கட்டும், உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானே அந்த டிடெக்டிவ் பையன் எங்க போனா, அவன் இல்லாம நீ வரை இருக்க மாட்டியே அப்படின்னு கேட்கவும் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அவன் என்னை விட்டுட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சினிச்சி என்ன பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்னு சோகமா சொல்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம சினிச்சியை காட்டுறாங்க. கொற்ற மலையில சினிச்சி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வேகமா ஓடி வர்றான். அப்ப தடிக்க கீழே விழுந்துடுறான். அப்ப கரெக்டா சினிச்சி கண்ணாடியில பாக்குறப்போ அதிர்ச்சி ஆகிறான். நான் என்ன சுருங்கிட்டேன் ஆனா எப்படி அப்படின்னு யோசிக்கிறோம். சினிச்சி ஞாபகம் வருது, அந்த பிளாக் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் நம்மளுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்கல்ல அதோட விளைவுன்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்லயே ரான் சினிச்சி வீட்டுக்கு வந்துட்டான்னு அவன் வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்ப சினிச்சி கால் அட்டன் பண்ணாதவும் ரானுக்கு தெரியுது சினிச்சி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு. ரான் யோசிக்கிறாங்க என்ன இந்த பையன் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கான் போலயே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. பக்கத்துல இருந்துட்டு மோரி ரான் டென்ஷன் ஆக்குற மாதிரி அவங்க அப்பா ஒரு நாவலிஸ்ட், சோ ஏதாவது கடையில டென்னிஸ் சாப்பிட்டு இருப்பான்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ரான் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா, அவன் அப்பா அம்மா இவங்க 2 பேரும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா போயிட்டாங்க, சினிச்சி அவன் மட்டும்தான் தனியா வாழ்ந்துட்டு வர்றான், அவனே பார்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ரான் சினிச்சியை தேடி அவன் வீட்டுக்கே போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சினிச்சியை காட்டுறாங்க. சினிச்சி ஸ்ட்ரிங் ஆனனால அவன் வீட்டு கேட்டே திறக்க முடியாம கஷ்டப்படுறான். பக்கத்துல தான் நம்ம ப்ரொஃபசர் ஆகாஷா இருக்காருல்ல, ஏதோ புதுசா சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு போல. அவர் வீட்டுல இருந்து புகையா வருது. ப்ரொஃபசர் ஆகாஷா பார்த்தா கீழே விழுந்து கிடக்குறாரு. சினிச்சி வந்து ப்ரொஃபசர் ஆகாஷாவை கூப்பிடுறான். சினிச்சி சின்னதானால அவருக்கு சினிச்சி யாருன்னு அடையாளம் தெரியல. சோ சினிச்சி யாருன்னு கேட்கவும் நான் தான் அவங்க சினிச்சி கூட அப்படின்னு சொல்றான். ஆனா ப்ரொஃபசர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா ஓ சினிச்சியோட தூரத்தை சொந்தம் பண்ணி அவன் வீடு பக்கத்து வீடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரை நம்ப வைக்க சினிச்சிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறான். இதனால அங்க
உங்க பேரு ஹிரோஷி ஆகாசா, உங்களுக்கு 52 வயசு ஆகுது, நீங்க அற்புதமான இன்வென்டர்னு சொல்லிக்குவீங்க, ஆனா உங்களோட இன்வென்ஷன் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சினிச்சி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ப்ரொஃபசர் இதெல்லாம் சினிச்சிக்கு மட்டும்தானே தெரியும், என்னோட ரகசியங்களை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கானா அந்த பையன் அப்படின்னு சினிச்சி சொன்னதை நம்பாம பேசிட்டு இருக்காரு. சினிச்சி சொல்றான், உங்களுக்கு இது புரியுதா இல்லையா ப்ரொஃபசர், உங்க சீக்ரெட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா நான் தான் உங்க சினிச்சி, ஒரு மோசமான மாத்திரையை கொடுத்து என்ன சுருக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ப்ரொஃபசர் ஆகாசா நம்பாம அந்த மாதிரி மாத்திரை இருக்குன்னு சொன்னா நம்ப நான் என்ன முட்டாளா அப்படின்னு கோவப்படுறாரு. இரு ஒன்னு போலீஸ் கிட்ட போய் கொடுத்துறேன் அப்படின்னு சினிச்சியை தரன்னு இழுத்துட்டு போறாரு. உடனே வெயிட் பண்ணுங்க டாக்டர் ஆகாசா, நீங்க இப்ப கொலம்போ ரெஸ்டாரண்ட் தானே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், உனக்கு எப்படிதான் குட்டி போய் அது தெரியும் அப்படின்னு சினிச்சியை பார்த்து ப்ரொஃபசர் ஆகாசா கேட்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சினிச்சி சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்களே பாருங்க ப்ரொஃபசர், உங்க ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட்ல ரொம்ப ஈரமா இருக்கு, ட்ரெஸ்ஸோட பேக்ல ரொம்ப ட்ரையா இருக்கு, நீங்க மழையில ஓடி வந்ததுக்கு எவிடன்ஸ் அதுதான். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேண்ட்ல சேரெல்லாம் இருக்கு, எந்த இடத்துல மழை பெஞ்சா சேறு உண்டாகுமோ அதுதான் கொலம்போ ரெஸ்டார். அது மட்டும் இல்ல நீங்க சாப்பிட்ட சாஸ் இன்னும் உங்க மீசையில ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஃபசர் ஆகாசா ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் சொல்றியே நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. சினிச்சியா இருக்கப்போ ஒரு ஐகானிக் டைலாக் சொல்லுவான்ல, அதை இங்க சொல்றான், நான் தான் கிரேட் ஹை ஸ்கூல் டிடெக்டிவ் சினிச்சி கொடோ அப்படின்னு ஆகாசா கிட்ட சொல்லவும், ப்ரொஃபசர் ஆகாசா இப்போ அவனுக்கு ஆரம்பிச்சு சினிச்சி நீயா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா சினிச்சிய அவனோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு ஆகாசா. அப்போ ஆகாசா சொல்றாரு, அப்படின்னா சரியா சோதிச்சு பார்க்காத ஒரு மிஸ்டீரியஸ் பாய்சனை உனக்கு கொடுத்ததுனால நீ இப்படி சுருங்கிட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சினிச்சி அவனோட வீட்டுல சின்ன பிள்ளையா இருந்தப்போ போட்ட ட்ரெஸ் எடுத்து இப்ப போட்டுக்கிறான். சினிச்சி, ப்ரொஃபசர் ஆகாசா உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், என்ன மறுபடியும் பழையபடி மாத்திடுங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா, சினிச்சி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, எனக்கு அந்த மாத்திரையை பத்தி என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது, அப்புறம் எப்படி உன்னை நான் சரி பண்றது அப்படின்னு ஆகாசா சொல்றாரு. சினிச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்படின்னா அவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கும், அவனுக்கிட்ட இருந்து அந்த மாத்திரை வாங்குறோம் அப்படின்னு சினிச்சி சொல்ல, டாக்டர் ஆகாசா ஒருவேளை மாத்திரை கிடைச்சா வேணா ஏதாச்சும் பண்ணலாம், ஆனா சினிச்சி நீ உயிரோட இருக்கான்னு அவங்களுக்கு எக்காரத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சா அவனுங்க உனக்கு கதையை முடிச்சிருவாங்க, சோ உன்னை பத்தின இந்த ரகசியங்கள் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது சினிச்சி கிட்ட கண்டிஷன் ஆகாசா சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரேன் சினிச்சியை தேடி சினிச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ரேன் சினிச்சி வீட்டோட லேண்ட்லைன் கால் பண்ணியும் சினிச்சி எடுக்காம இருந்ததுனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனையோ அவன் வீட்டுக்கு வந்துட்டானான்னு பார்க்க வந்திருக்காங்க. சினிச்சி நீ வீட்டுல இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே டாக்டர் ஆகாசா சினிச்சி கிட்ட போய், நீ போய் சீக்கிரமா ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரேன் வீட்டு டோர் ஓப்பன்ல இருக்கிறத கவனிச்சுட்டு சினிச்சி இருக்கதா நினைச்சிட்டு திட்டுறாங்க, நீ வீட்டுல தான் இருக்குன்னா போனையாவது எடுக்கலாம்ல அப்படின்னு திட்டுறாங்க. அப்பதான் ரேனும் கவனிக்கிறாங்க அங்க ப்ரொஃபசர் ஆகாசா இருக்கிறாரு. ப்ரொஃபசர் ஆகாசா இருக்கிறத பார்த்துட்டு, ப்ரொஃபசர் நீங்களா, சினிச்சி எங்கன்னு கேக்குறாங்க. அவன் இங்க எல்லாம் எங்கேயோ வேலை இருக்குன்னு போயிட்டான் அப்படின்னு ரேன் கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கப்போ, சினிச்சி பக்கத்துல இருக்க கண்ணாடி எடுத்து போடுறப்போ கபோர்ட்ல இடிச்சிடறான். ரேன் சவுண்ட் கேட்டுதோ வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சினிச்சி ஒளிஞ்ச இடத்துல பாக்குறப்போ சினிச்சி திரும்பி இருக்கான். உடனே ரேன், குட்டி பையா இங்க என்ன பண்ற, திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாங்க. சினிச்சி திரும்பி பார்க்கவும் ரேனுக்கு தான் சினிச்சி சுருங்கிட்டான்னு தெரியாதுல்ல, வேற யாரோ சின்ன பையன் போல அப்படின்னு, நீ ரொம்ப அழகா இருக்கடா குட்டி பையா அப்படின்னு ஹக் பண்றாங்க. சினிச்சி முகமெல்லாம் சிகப்பாயிருது. சினிச்சியா மனசுல நினைக்கிறான், இவ இப்படியே கட்டி பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ரேன் டாக்டர் ஆகாசா கிட்ட, யார் இந்த பையன் அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரொஃபசர் அதுக்கு என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட பையன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சினிச்சியை பார்த்து உன் பேர் என்னடா குட்டி பையா அப்படின்னு கேட்கவும், சினிச்சி என்ன சொல்றதுன்னு தெரியாம பதட்டத்துல சினிச்சின்னு சொல்ல வர்றான். அப்புறம் ரேன் பார்க்கவும், இல்ல அப்படின்னு சமாளிச்சு அவன் பக்கத்துல ஃபேமஸான டிடெக்டிவான கோனன் டாயிலோட நாவல் இருக்கதை பார்த்து, என் பேரு கோனன் எடகோவா அப்படின்னு சொல்றான். சோ இங்கதான் இந்த லெஜெண்டரி அனிமேவோட மெயின் ஆர்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. டிடெக்டிவ் கோனன்ங்கிற ரகசியம் ஸ்டார்ட் ஆகுது. டிடெக்டிவ் கோனன் அனிமேவோட பேருக்கு ரீசன் இதான். சின்ன பையனா இருக்கு நம்ம சினிச்சி, அதாவது இப்போதைக்கு கோனன் அப்படிங்கிற பேரு சினிச்சி இப்படிலாம் மர்டர் அண்ட் அன்சால்வ்டு கேஸ் எல்லாம் சால்வ் பண்றான் அப்படிங்கறதா இந்த டிடெக்டிவ் கோனன் அனிமேவோட நேம். சோ அதனாலதான் இதை கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இனிமே இந்த சின்ன வயசு சினிச்சியை கோனன் கூப்பிடலாம். கோனன் பேரு கேட்ட ரேன், பேர் ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கோனன், அது எங்க அப்பா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆத்தரான கோனன் டாயிலோட ஒரு மிகப்பெரிய ஃபேன், சோ அதான் இந்த பேர் வச்சிருக்காரு அப்படின்னு கோனன் சொல்றான். அதுக்கு ரேன் சொல்றாங்க, எனக்கு நீ பேசுறது கேட்க சினிச்சி பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பின்னாடி இருந்து டாக்டர் ஆகாசா ரேனுக்கு டவுட் வரதை கவனிச்சுட்டு, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேமா ரேன், நீ கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை மட்டும் உங்க வீட்டுல தங்க வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்கவும், சினிச்சி என்ன பண்றீங்க டாக்டர் ஆகாசா அப்படின்னு ஆகாசா சொல்றத தடுக்க பாக்குறான். பட் டாக்டர் ஆகாசா அவனை புடிச்சிட்டு ரேன் கிட்ட சொல்றாரு, இவனோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அது வரையும் கொஞ்ச நாள் என்னை பாத்துக்க சொன்னாங்க, நான் வேற பேச்சுலரா, என்னால எப்படி பாத்துக்க முடியும், அதனால நீ பாத்துக்கிறியா ரேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரேனும், கண்டிப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்ல, டாக்டர் ஆகாசா அது சரிமா நீ கேட்டுட்டு சொல்லு, இவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பக்கத்துல இருக்க கோனனை பார்த்து, இது நல்ல விஷயம் தானே கோனன் அப்படின்னு சொல்றாரு. கோனன் சொல்றான், ஒருவேளை நான் வீட்டை தங்கி இருக்கப்போ நான் தான் சினிச்சின்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது டாக்டர் அப்படின்னு கோனன் கேட்கவும், அதுக்கு ப்ரொஃபசர், இங்க பாரு சினிச்சி, இப்போதைக்கு விஷயம் நீ உயிரோட இருக்கிறது தான்,
அதை விட முக்கியமான விஷயம் உன்னை பழையபடி மாத்த உன்னை சின்னதா ஆக்குனா கருப்பு ட்ரெஸ் போட்டுங்களா கண்டுபிடிக்கிறதா. அது மட்டும் இல்லாம ரானோட வீடு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வேற அப்படின்னு சொல்ல கோனன் அப்ப அவங்க கிட்ட அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவங்களை பத்தின தகவல் இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறான். ஆகாஷ சொன்னதுக்கு ஒத்துக்கிறான். ஸோ ரானோட வீட்டுல நம்ம தலைமை சினிச்சு இனிமே தங்க போறான். அவங்க அப்பாக்கு அவனோட அபாரமான பிரெயின் பவரை வச்சு கேஸ் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ண போறான் நம்ம தலைவன். அடுத்த சீன்ல ரானும் கோனனும் பேசிட்டே ரானோட வீட்டுக்கு நடந்து போறாங்க. கோனன் ரானோட கையை பிடிச்சி நடந்து போறான். அப்புறம் கோனன் கிட்ட, ஹே கோனன், உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அதாவது உங்க ஸ்கூல்ல உனக்கு பிடிச்ச பொண்ணுனா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சினிச்சி அப்படிலாம் யாரும் இல்ல ரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரேன், ஆனா எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும், யார் சினிச்சியா அப்படின்னு கோனன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதுக்கு ரேன், அதேதான், எனக்கு சினிச்சிய ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவன் தெரியும். அப்பையில இருந்தே அவன் வித்தியாசமா இருப்பான், மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன்னு ரொம்பவே மர்மமா இருப்பான். அவனே பார்த்துப்பான் தெரியுமா, அதனாலயே எனக்கு சினிச்சியை ரொம்ப பிடிக்கும். சினிச்சியை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரேன் சொல்லுவோம். பக்கத்துல இருக்குதான் சினிச்சியாச்சே, ரொம்ப வெக்கம் வந்துருது. அப்புறம் ரேன் அவங்க வீட்டுக்கு சினிச்சி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரேன் கோனன் கிட்ட சொல்றாங்க, எனக்கு என்னவோ தெரியல, நான் இதுக்கு முன்னாடி உன்னை நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறேன், அது ஏன் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரிவா, முதல்ல என் அப்பா கிட்ட உன்னை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ரேன் அவங்களோட வீட்டுக்குள்ள கோனன் கூப்பிடுறாங்க. பட் சினிச்சிக்கு ரேன் இவ்வளவு பெரிய நம்பிக்கை அவன் மேல வச்சிருக்க நினைச்சு தேங்கி ரேன் அது வந்து நான் உண்மையிலேயே சினிச்சின்னு சொல்ல வர்றப்போ கரெக்டா டிடெக்டிவ் மோரி படிக்கட்டுல இருந்து வேகமா ஓடி வந்து எனக்கு கேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு கத்திட்டே வருவோம். ரேன் கோனனும் பயந்து ஒதுங்கிடுறாங்க. அவர் கீழே விழுந்துறாரு. அப்புறம் ரேன் வந்து டிடெக்டிவ் மோரி கிட்ட, என்னாச்சுப்பா இவ்வளவு அவசரமா அப்படின்னு கேட்கவும், அப்போ பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் மோரி டாக்ஸியை பிடிக்கிறாரு. கோனனும் ரேனுமே அந்த டாக்ஸில ஏறிடுறாங்க. டாக்ஸில போறப்பதான் மோரி கவனிக்கிறாரு, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு ரேனையும் கோனன் கிட்டையும் கேட்கிறாரு. அதுக்கு ரேன் சொல்றாங்க, ஏன்னா நான் தடுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கார்ல ஏறிட்டான் அப்படின்னு ஆவேசமா பதில் சொல்றாங்க. கோனன் அது கண்டுக்காம ஐயா கார்ல போறமே அப்படின்னு என்ஜாய் பண்றான். மோரி, யாரு இந்த குட்டி பையன் அப்படின்னு கேக்குறாரு. ரேன் இதுக்கு ப்ரொஃபசர் ஆகாஷோட ரிலேட்டிவ் பையனாமா, கொஞ்ச நாள் என்ன பாத்துக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், நான் வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணாம இறங்கி போயிடுங்க அப்படின்னு மோரி சொல்ல, முடியாது அப்படின்னு ரேன் சொல்ல ஸ்பாட்க்கு வர்ற வரைக்குமே காருக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. அப்புறம் கிட்னாப் நடந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மோரி எப்படி கடத்தல் நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. அப்போ கிட்னாப் பண்ண பொண்ணோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட். அப்போ அவர் சொல்றாரு, அவன் கடத்திட்டு போனது என்னோட ஒரே பொண்ணான அகிகோ டானி, அவளுக்கு 10 வயசு தான் இருக்கும், கட்லர் கடத்திட்டு போனவங்க நேர்ல பாத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. டிடெக்டிவ் மோரி கேட்க வேண்டிய கேள்வியை கோனன் கேட்கவும், கோனன் தூக்கிட்டு போய் ரேன் இவனை கொஞ்ச நேரம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரேன் கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் ஐ விட்னஸ் பட்லர் கிட்ட, சரி மிஸ்டர் ஆசோசான் நீங்க என்ன பாத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. பட்லர் சொல்றாரு, அது அவ ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே விளையாட போனதுதான் நடந்துச்சு. அப்போ தோட்டத்துக்கு பின்னாடி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்த வந்து அவளை கடத்திட்டு இந்த பொண்ணோட அப்பா கிட்ட இந்த மெசேஜர் கொடுத்துரு, அவனுக்கு அவன் பொண்ணு பத்திரமா வேணும்னா சரியா 1 மாசத்துக்கு அவனோட கம்பெனியை மூடி வைக்கணும், நாங்க சொன்னதையும் மீறி நீ போலீஸ் இன்வால்வ் பண்ண அப்புறம் இந்த குழந்தைய உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டவன் பெரிய மரத்துல ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டான் அப்படின்னு பட்லர் சொல்றாரு. அவன் பார்க்க ஸ்பெஷலா இருந்தானா, எப்படி இருந்தான்னு பட்லர் கிட்ட கோனன் கேக்குறான். இந்த மாதிரி டிடெக்டிவ் மோரியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்கவும் கோனனோட தலையிலே வீங்குற அளவுக்கு ஒரு கொட்டை வச்சிடறாரு டிடெக்டிவ் மோரி. ரேன் சொல்றாங்க, எங்க அப்பாவோட வேலையில வேற ஏதாவது தலையில்ட்டா அவர் சுத்தமா பிடிக்காது கோனன், சோ அதனால கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்புறம் டிடெக்டிவ் மோரி திரும்பவும் அவங்க கிட்ட விசாரிக்கிறாரு, அந்த குட்டி பொண்ணு கடத்தும் போது அக்கம் பக்கத்துல இருந்து ஏதாச்சும் வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சுன்னு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு மோரி கேட்டதுக்கு, இல்லங்க ஒரே அமைதியா இருந்துச்சு, ஆனா எங்க பட்லர் ஆசோசான் மட்டும் தான் ஹெல்ப் வேணும் திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவங்க வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க. இது மூலமா மோரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு, அப்படின்னா ஆசோசான் மட்டும் தான் அவங்க கிட்னாப் பண்ணதை நேர்ல பாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. உங்க பொண்ணை கடத்தினதும் டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்கல, அப்ப கடத்தினவங்க கண்டிப்பா அவங்களோட ரைவல் கம்பெனியா தான் இருக்கும் அப்படின்னு டிடெக்டிவ் மோரி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா அதாவது அந்த கம்பெனியோட பிரசிடென்ட், அப்படிலாம் இல்லங்க அவங்க கடத்தினதோட பணமும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பட்லர் ஷாக் ஆகுறாரு. உடனே இப்படி கம்பெனி பிரசிடென்ட் சொன்னதுக்கு பட்லர் சொல்றாரு, சார் அது ஏதாவது ராங் நம்பரா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. உடனே கம்பெனி பிரசிடென்ட் டென்ஷன் ஆகி, நீ கொஞ்சம் அமைதியாரு பட்லர் அப்படின்னு அதட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம தலைவன் கோனன் எதுவுமே பேசாம யோசிச்சுக்கிட்டே ஃபுட்பால கால்ல விளையாடிட்டு இருக்கான். நமக்கு தான் தெரியுமே தலைவன் சீரியஸா யோசிக்கும் போதெல்லாம் ஃபுட்பால் விளையாடுறது அவனோட ஹேபிட்டா இருக்கும். இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் மோரி இந்த கிட்னாப்க்கு கண்டிப்பா உங்களோட ரைவல் கம்பெனி தான் காரணமா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா கோனன் மனசுக்குள்ள ஏதோ சரியில்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கிட்னாப்பர் வீட்டுக்குள்ள புகுந்து குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான், வெளியே வர வழியிலேயே கிட்னாப் பண்ணிருந்தா அவனுக்கு இன்னுமே ஈஸியா இருந்திருக்கும்ல, அப்படி இருக்க வீட்டுக்குள்ள வந்து அவன் ஏன் கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு அவன் மைண்ட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறான். பின்னாடி ரேன் கோனன் ஃபுட்பால் விளையாடுறத பார்த்துட்டு, நீ உண்மையாவே செம்மையா ஃபுட்பால் பிளே பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோனன் ஆமா அப்படின்னு கூலா ரிப்ளை பண்றான். அதுக்கு ரேன், சினிச்சியும் அப்படிதான் ஏதாவது ஒரு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபுட்பால் விளையாடுவான் அப்படின்னு சொல்ல கோனன் மனசுக்குள்ள, அட நீ வேறமா அந்த சினிச்சியே நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்படியே யோசிச்சுட்டு இருந்த
கோனன் பால் மேல இருந்த போக்கஸ் விட்டுறான். உடனே பால் அவன் கால்ல பட்டு உருண்டு போய் பக்கத்துல இருக்க புதலுக்குள்ள விழுந்துருது. கோனன் பால் எடுக்க ஓடி போறப்போ திடீர்னு ஒரு பெரிய டாக் அவன் மேல பாய வருது. அதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே பயந்துடுறாங்க. நல்ல வேளை அந்த டாக் செயின்ல கட்டியிருந்தால கோனன் தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் கோனன் அந்த பாலை வச்சு டாக் கிட்ட கொஞ்சம் டிக் காட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாகும் கோனன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுது. சோ வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா போறதுனால இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த எபிசோட பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டா பிரிச்சு போட்டுறேன். இல்லனா இந்த வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களை பாட்டுல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.